90 வயசுல இன்னுமே ஒருவர் உழைக்கிறார். கார செல்லப்பான்னு சொன்ன உடனே மற்ற பக்கம் அவருடைய கடைசி மகன் 90 ஆக போகுது. 88ஆம் ஆண்டு எடுத்துக்கிறீங்க. இது 90 வயதில் ஆனால் வீட்டை வேலை நாங்கள் செய்ய மாட்டோம். வெள்ளைக்காரனுக்கு மட்டும்தான். அம்மா சும்மா பார்க்க அப்படிதான். இது நான் இது மனுஷி 60ஆம் ஆண்டில் இருந்து ஓடிக்கொண்டிருக்கேன் வாகனங்கள். 88க்கு பிறகு செல்லப்பா ஐயா அப்படின்னு நான் துள்ளி கொண்டு தான் இருக்கேன். நல்ல மைனர் தான். 55ஆம் ஆண்டு இலங்கையில் இறங்கின சாமான் எங்களால் ஏழாம் நினைச்சா ஒன்றுமே இயலாது, 7 நினைச்சா எல்லாமே இயலும். எழும்பி வெக்கமாக இல்லை சொன்னால் என்ன என்ற வயதுக்கு நான் அவ 3 தரம் தொண்டைமானாறு பாலம் அங்கே இருக்குது. அதால் வந்து சன்னதிக்கு போகலாம். சன்னதிக்கு போகக்கூடிய இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். ஒரு பெரிய ஒரு ஆலமரம் நினைக்கிறேன். இந்த ஆலமரத்துக்கு கீழே வந்து ஒரு ஐயாவை சந்திக்க தான் வந்துக்கிறோம். செல்லப்பா ஐயா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒருவர் 90 வயசுல இன்னுமே ஒருவர் உழைக்கிறார் அல்லது உழைக்கணும் என்ற சிந்தனையில் இருக்கிறார்ன்றதான் மிக மிக முக்கியமான விஷயம். எல்லாருமே நமக்கு எப்போ 60 வயசு ஆகும், ஓய்வூதியத்தை எடுத்துட்டு நம்மளோட அடுத்த கட்ட வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் அதெல்லாம் தவிர்த்து இப்பயும் உழைச்சி வேலை செய்யணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஆள் தான் இந்தா அப்படின்னு நினைக்கிறார். இன்றைக்குமே வந்து வாகனம் ஒன்றை வச்சு அந்த வாகனம் மூலமா தன்னுடைய வாழ்க்கை அல்லது தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார். பாருங்கால இப்படியான மனிதர்களை இந்த காலத்தில் காண்றதுன்றதே மிக கஷ்டமான விஷயம். அப்படி இருக்கைகளை வந்து இவர்கிட்ட போய் எப்படி இவருக்கு இந்த சிந்தனை வந்தது, ஏன் தொடர்ந்து இப்போ வரைக்குமே உழைச்சி கொண்டிருக்கிறார், உழைக்கணும் என்ற தேவை என்னென்ன வாகனம் வச்சுக்கிறார், இந்த வாகனத்துக்கு பின்னால் கிடைக்கிறேன்னு சொல்லி நிறைய கதைகள் எல்லாருமே பார்க்க ஆசைப்படுறீங்க. அதுக்காக வந்து அவர்கிட்ட நான் என்னால் வந்து காய்ச்சி இந்த விஷயத்தை பேசுகிறேன். ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம ஃபாலோ செய்து பாருங்க. யூடியூப்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் தொடர்ந்து வரக்கூடிய காணொலியில் உங்களுக்கு வரும். ஆள்கிட்ட போய் அப்படியே கேட்கலாம் என்ன இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயம் வந்து. வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன பேர் ஐயாக்கு? ஐயா செல்லப்பா. செல்லப்பா ஐயாக்கு எத்தனை வயசு? 90 ஆக போகுது. 90 ஆக போகுது. எத்தனை ஆண்டு பிறந்த நீங்கள்? 36ஆம் ஆண்டு. போய் சொல்லக்கூடாது. ஓ பார்க்க ஒரு 50 தான் கிடக்கு. அப்புறம் என்ன எங்க கிடக்கா பாப்பம் பாருங்க. முந்தி இவங்க பார்க்குறவங்க நான் பார்க்கத்தான் நம்புவேன். சரி பாருங்க. நானும் கூட ஒவ்வொரு நாளும் அதில் பார்த்துட்டு போகிறது. ஆள் நிற்குதா இல்லையாண்டு ஆளை கண்டுபிடிக்கலாம். இன்றைக்கு வந்த இடத்துல கணக்காக பிடிச்சாச்சு ஆளை. எங்க பாப்பம் காசுல தாங்க 1000 பாருங்க லைசன்ஸ் பழைய ஆள் தானே. 88ஆம் ஆண்டு எடுத்துக்கிறீங்க. இது 88ஆம் ஆண்டு லொரிக்கு எடுத்தாங்க. அதுக்கு முதல் லைட் கார் 36 10. ஆமா வெள்ளையன் சீலன். அப்படியா? என்ன பேரப்பா? ரொம்ப எஞ்சவா என்ன பேர்? வெள்ளையன் சீலனா? வெள்ளையன் செல்லன் பேர். இப்ப செல்லப்பாண்டா தான் தெரியும். கார செல்லப்பா. எவ்வளவு காலம் ஓடுறீங்க இதெல்லாம்? நான் 60ஆம் ஆண்டில் இருந்து ஓடிக்கொண்டிருக்கேன் வாகனங்கள். 88க்கு பிறகு லொரி அதுவும் பேட்டி கொடுத்துருக்கேன். அப்போ வாகனம் ஓட தொடங்கி 60 வருஷத்துக்கு மேலே ஆயிட்டேனே. ஓ இவரை விட நிற்கிற உங்களோட இந்த வாகனமா? இது இப்போ ஒரு 5 மாதம் பேர். ஏன் முதலண்டு வச்சுங்களா செய்து அது கொடுத்துட்டு இதை எடுத்தது. ஏன் அதை விட்டது? அது விடுறாங்க இல்லை, அது வந்து பேட்டிக்கு கொடுத்தது. அப்போ பேட்டி கொடுத்தால் எல்லாரும் வந்து அந்த வாகனத்தை தெங்களுக்கு தர சொல்லி கேட்டேன். சரின்ட்டு ஒரு பாட்டி வந்து கேட்ட உடனே அதை கொடுத்துட்டேன். இது இப்போ போய் எடுத்தோன்னு இதுவும் அதே காலம் தான். 55 இறங்கின சாமான் தான் இதுகள். 55ஆம் ஆண்டு இலங்கையில் இறங்கின சாமான் இது. மேட் இன் இங்கிலாந்து. உங்கள்கிட்ட வந்து இப்போ என்னட்ட வந்து 5 மாதம் ஆகுது. வேண்டாம் இதுக்கும் நியாயமான வயசு. உங்களை விட வயசு குறைவு தான் இவருக்கு. அப்படி இவருக்கு வயது குறைவு. இவர் நான் நிறைய வந்துடுறேங்க. உங்கள்ட்ட நின்றவரை விட ஆளுதார் என்ன கேட்குறீங்க? கொடுத்தீங்க முதல் கிடந்த கொடுத்தீங்க. ஓ அது வந்து 1 வருஷத்துக்கு கிட்ட நின்றது. என்ன எங்க ஐயா இருக்கிறது? நான் தொண்டாள் செல்வ சென்னதி. ஏன் வாகனத்துக்கு வலிக்கிட்டாச்சோட? நான் அதுதான் என்ற விருப்பங்கள் அந்த நேரம் இருந்தது. அதே தொழிலை செய்து கொண்டிருக்கிறேன். அப்போ என்ன மாதிரி ஓட்டங்கள்? அது எல்லாம் நல்லா ஓடும். நல்லா உழைச்சேன். நான் நல்லா உழைச்சி 5 பிள்ளைகளுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்தேன். 5 பிள்ளைகளுக்கு வீடுகள் காணிகள் எல்லாம் வேண்டி கொடுத்து எல்லாரும்
தெங்க சீவியத்துக்கு அளவாக இருக்குண்ணே. எங்கே ஆக்கலாம் இப்போ எல்லாமே ஊரோடான் இருக்குண்ணே. அதே வெளில அனுப்பல வெளியிலே ஒரு தடவை போயிருக்கிறேன். வெளிநாடு போயில முந்தி இல்லை, நான் ட்ரை பண்ணி பார்த்து தோல்வி ஏற்று போனேன். திரும்பி வந்துட்டேன். கொழும்புல 6 மாதம் நின்றான். சரி வரையில்லை. அப்போ பிறகு அதில் ஆசைப்படக்கூடாதுன்னு போட்டு திரும்பி வந்து வாகனம் தான் வாகனம் வீட்டு தொழில்கள் அதுகளிலெல்லாம் முன்னேற்றமாக செய்து கொண்டு வந்தேன். நான் எல்லா தொழிலும் செய்வேன். எல்லாம் வந்து தோட்டம் வேலை செய்வேன். பெரிய பில்டிங் கட்டிடங்கள் எல்லாம் எடுத்து கான்ட்ராக்ட் வேலை செய்வேன். அரசாங்கத்தில் வேலை செய்தேன். நான் என்ன வேலையா? லேபரேஜ். இப்போ இந்த தொண்டாற்று பாலம் இருக்கு. இந்த தொண்டாற்று பாலத்தில் 6 மாதம் நான் வெள்ளைக்காரனுக்கு கீழே நின்று வேலை செய்தேன். வெள்ளைக்காரனுக்கு மட்டும்தான். அவர் வரும் மட்டும் பார்த்துருந்து ரூம் கிளியர் பண்ணி கொடுக்க வேணும். போன அப்புறம் நான் வெளியில் போவேன். அதெல்லாம் செய்தாச்சு. அப்படியெல்லாம் செய்திருக்கேன். இரிகேஷனில் வேலை செய்தேன் நான் லேபரஸாக. அது என்னுடைய மனசு கொஞ்சம் அக்கறையானக்கு அனுப்பின உடனே அவளுக்கு விருப்பம் இல்லாமல் போயிடுச்சு. அவள் சொன்னால் எட்டத்துக்கு வேலை வேண்டாம், வேலையை விடுங்கன்னு சொல்லி நிப்பாட்டி போட்டான். அப்படி இருந்தும் பேருந்து திரும்ப வந்து இங்கே இரிகேஷனில் தொண்டாற்று இரிகேஷனில் பாலத்தில் வேலை செய்தேன். எல்லா வேலையும் தெரியும். இரிகேஷனில் கதவு கலட்ட போ வர தண்ணியில் வேலை செய்ய எல்லாம் தெரியும் எனக்கு. இந்த வயதில் நான் எல்லாம் செய்து முடிச்சு போட்டேன். நாங்கள் எந்த அளவு தூரம் ஒவ்வொரு விஷயமும் நம்புகிறோமோ அந்த நம்பிக்கை தான் நம்மளை வாழ்க்கையினுடைய உயரம் வரையும் கொண்டு போகும். எங்களால் நினைச்சா ஒன்றுமே இயலாது, நினைச்சா எல்லாமே இயலும். நான் அடிக்கடி யோசித்து பார்க்குறது இல்லை இப்படியான நாங்கள்கிட்ட போய்க்கல நான் யோசிக்கிறது இந்த வயது வரையும் நாங்கள் ஏதாவது செய்வோமா கொள்வோமான்னு சொல்லி. ஆனால் 90 வயதையும் தாண்டி இந்த விஷயத்தில் விடாமல் முயற்சி செய்யக்கூடியவர்ன்றது உண்மையில் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். வாழ்க்கை எப்போ முடிவானது? அது நான் 60ஆம் ஆண்டு லைசன்ஸ் எடுத்துட்டேன். அப்போவே பிறகு என்னுடைய மக்களுக்கு என்ற மருமகனுக்கு அவை எல்லாருக்கும் வாகனங்கள் எடுத்து கொடுத்து அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் தான் முன்னுக்கு நிற்பேன். இதெல்லாம் ஓட வலிக்கிட்டே தெரியாமாண்டு. இது 60ஆம் ஆண்டு தம்பி. அதாவது லைட் காருக்கு தான் எடுத்தான். முதல் 60ஆம் ஆண்டு காரு பழகி லைட் காருக்கு தான் லைசன்ஸ் எடுத்தான். என்னென்ன வச்சுக்கிறீங்க ஆக்களை? A40 மாதிரி என்னென்ன வச்சுக்கிறீங்க? நான் முதல் வச்சிருந்தது தம்பி CL காரு 2000க்கு எடுத்தான். 2000 ரூபா? 2000 ரூபாய்க்கு எடுத்தான். பிறகு CN காரு 3000க்கு எடுத்தான். ஒரு செவ்லெட் லரி பெட்போர்ட் எடுத்தேன் நான் 7000க்கு. இப்படியெல்லாம் அந்த நேரத்துக்கு எடுத்து வேலை செய்து கொடுத்து கொண்டு இருப்பேன். இப்போ அந்த லொரியை பார்க்க போனால் 8 லட்சம் 9 லட்சம் வரும். அப்படியெல்லாம் அந்த நேரத்தில் நான் எல்லாத்தையும் கையாண்டு நடந்தேன். ஆனால் ஒருத்தருக்கு நான் தீங்குக்கு போக மாட்டேன். என்னால் 7 மண்டா செய்வேன், இல்லையாண்டா பேசாமே இருப்பேன் வீட்டில். எங்கே ஆகும் தூரம் எல்லாம் ஓடிக்கிறீங்க ஓட்டம்? நான் பவனியாவுக்கு அங்காலேயும் போயிருக்கிறேன். எனக்கு அது காணும். எனக்கு எந்த தொழிலுக்கு அந்த ஏரியா அளவுக்கு போய் வர காணும். வாகனம் தான் வாழ்க்கை. அதே இந்த இடத்துல நிற்கிறீங்க? நானும் இப்போ கயர் ஓடுறதுக்கு நிற்கிறேன். இப்போ காலமே ஒரு ஓட்டம் ஓடிட்டேன். எங்கே போனீங்க? நான் இதுலேருந்து தம்பாலை சண்டைக்கு போனேன். இந்த கால ஆக்கள் பிடிக்கணுமா அல்லது பழைய? எல்லாம் இப்போ அங்கே ஆட்டோவில் 3 பேர் தான் ஏறலாம். அவை வந்தவே பல்பட்டியிலேருந்து வந்து தம்பாலைக்கு ஒரு சித்த வீட்டுக்கு போகிறதுக்கு 6 பேர் வந்திருக்குது பொம்பளையாள். அப்போ அதுகள் வந்து கேட்டுதாள். நான் சொன்னேன் 6 பேர் ஏறுங்கோ, நான் கேட்ட இதை தர வேணும். இப்போ மற்றவே ஆட்டோக்காரன் 700-800 ஓடுவான். நான் வந்து காரில் கொண்டு போகிறேன் 1000 ரூபா தருவீங்களோண்ட. மட்டும் நான் எல்லாரும் 60 வயசுல ஓய்வூதியம் எடுத்துட்டு வீட்டை இருக்கிறது. நான் துள்ளி கொண்டு தான் சொல்றீங்க? துள்ளுவேன், ஓடுவேன். ஏன் அப்படி இருக்கலாம் தானே? இல்லை, எனக்கு என் ஆசையாக தான்.
என்ன அது என்ன ஆசைன்னு சொல்லணும் இப்போ எனக்கு. இது எனக்கு வந்து இந்த வயதில் நான் எல்லாரும் என்ன போட்டுனேன். ம். இந்த வயதில் நீங்கள் கார் ஓடுறீர்கள், அது செய்கிறீர்கள், இது நடந்துறீர்கள், சைக்கிள் ஓடுறீங்கள் ம். என்று. ஆனால் இதுக்கு எல்லாம் வீட்டில் எங்களோட பிள்ளைகள் எங்களோட மருமக்கள் எல்லாருக்கும் விருப்பம் இல்லை. நான் அதை செய்து கொண்டிருக்கேன். பிள்ளைகள் ஒன்றும் சொல்லலையா? 5 பேருண்டா ஒரு வெளிநாட்டில் இருக்காருண்டா ஒன்றும் சொல்லலையா? அப்பா வீட்டை ஓ இதுக்கு உங்களுக்கு நேரத்துக்கு சாப்பாடு நாங்கள் தருவோம், பேச இருங்கோண்டா. நான் அப்படி இல்லை. நான் ஏதோ ஒரு தொழிலை செய்யணுமென்றான். ஆடின காலம் பாடின வாயும் சும்மா இருக்காது. இருக்காது. ஆனா நான் நிறைய பேரை பார்த்துக்கிட்டேன். இப்போ சன்னதிலேயே சரி எல்லா இடத்துலையும் சரி ஒரு வயசுக்கு பிறகு எல்லாருமே விட்டுருவீங்க. வேலை செய்யக்கூடாது, வேலை செய்யலான்னா நீங்கள் செய்கிறீங்க, அது உண்மையாக கண்படக்கூடாது. சாப்பாடு என்ன சாப்பாடு அப்போ? நான் எந்த காலத்தில் இந்த வாழ்க்கையை சொல்ல போனால் நீங்கள் கொஞ்சம் யோசிப்பீங்கள். இப்போதைய வாழ்க்கைக்கும் அங்கிட்ட நேரத்து வாழ்க்கைக்கும் என்னுடைய தகப்பனால் 25% உழைச்சி கொண்டு வந்து நாங்கள் 6-7 பேர் ஒரு குடும்பத்தில். அப்போ சாமான் வேணுன்னா சாமான் ரொம்ப மலிவு, காசு வரும். அதுக்கு பிறகு நாங்கள் பனம்பழம் விடும். அதை எடுத்து நாங்கள் புளி விட்டு விதைச்சி சாப்பிடுவோம், கறந்து குடிப்போம். பினாட்டு பழஞ்சோறு கேட்டிங்களே, குரக்கன் புட்டு, மற்றது ஒடியல்மா, புடுக்கொடியல்மா எல்லாம் நாங்கள் அதுதான் சாப்பாடு. ஆனால் எனக்கு வந்து தாய்ப்பால், என்னுடைய தாய்ப்பால் தான் எனக்கு இவ்வளோ தைரியத்தை வச்சிருக்கு. நான் உண்மையா நம்பல. நீங்க 90 வயசுல நீங்க என்ன பவுடி குடிக்கணும்னு நினைக்கிறேன். உண்மையா இல்லை, இந்த ஆண்டு முடிய போகுது. எனக்கு 89 தான். 89 முடியுது. அடுத்தது இப்போ ஆண்டு முடியுது. 90 பெருசா கொண்டாடுவோம் 90. ஆளு ஆண்டவனை பொறுத்த பிள்ளைகள் எல்லாம் கொண்டாடுங்க. என்ன கூப்பிட மாட்டீங்க? ஏன் கூப்பிட மாட்டேன், உங்களையும் கூப்பிடுவேன். பெரிய கோழி ஆடெல்லாம் அடிச்சு சமைப்பேன். ஓ எல்லாத்துக்கும் கூப்பிடுவேன். அதே பிள்ளைகள் நான் அது வேண்டாம் பிள்ளைகள் என்று சொன்னாலும் என்னுடைய பேர பிள்ளைகள் விடுதுகள் இல்லை. ஐயா செய்யணும், மருமக்கள் பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து கலைச்சு எனக்கு அந்த பிறந்த நாளை செய்ய போகணும். சொன்னீங்களா தூரத்துக்கு வேலையை போ மனசு போவேண்டான்னு சொன்னவாண்டு? ஓ ஆளை காதலோ இல்லாத பேசி இல்லை, நான் எந்த மனசி இந்த படத்தை பாருங்க, காலம் ஆகிட்டா இங்கே என்னட்ட இருக்கிறான் பக்கத்துல வச்சுக்கிறீங்க. இது நான், இது மனுஷி, இவா இப்போ 8 வருஷம் முடிக்குது. காலம் பக்கத்துல வச்சுக்கிறீங்களா? அவாவே நான் எழும்பி வெக்கமா இல்லை சொன்னான் என்ற வயதுக்கு நான் அவ 3 தரம் அவ முத்தமிட்டு தான் வெளியில போவேன். இப்போ அதுதான் கேளுங்க. இப்போ இதுல என்ன வெக்கம் ஐயா? இல்லை, நான் இந்த ஒரு நேசிக்க எங்களை பொறுத்தவாரு அவாவே நான் வந்து 22 வயது, அவாவுக்கு 16 வயது. அவ கல்யாணம் கட்டக்க. ஆனால் இன்று வரையில் என்ன சின்னத்ததும் கிடையாது, விட்டுட்டு இருந்ததும் கிடையாது. பேசினதோ காதலோ? காதல் இல்லை. என்னுடைய தாப்பன் அவன் தகப்பன் எல்லாரும் பேசி தான் என்ன செய்து வைத்தது. நாங்கள் அந்த நேரத்தில் இந்த எளிய பழக்கங்கள் இல்லை. காதல் கத்தரிக்காய், அது இப்போ காதல் கத்தரிக்காய் வந்துருக்கு. ஒரு பக்கம் செல்லப்பாயா நிற்கிறார், மற்ற பக்கம் அவருடைய கடைசி மகன். வாழ்க்கை எவ்வளவு நிறைய விஷயங்களை கொடுக்கிறது. விடாமல் உழைக்கக்கூடிய அவருடைய நம்பிக்கை தான் இந்த வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய பலம். எனக்கு இப்படியானங்களை கண்டா பிடிச்சி போயிடும். நிறைய நாள் வந்து தேடி கொண்டு போனேன், ஆனால் அவரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. ஆனால் இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இது எதுவும் எதேச்சியா, நான் இது திட்டமிட்டு வரல. வேறு ஒரு விஷயம் இங்கே வந்த இடத்துல பார்த்துன்னு பாருங்க, ஆள் வந்து இதுலேயே தான். குறிப்பாக இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சன்னதிக்கு போகிற அந்த சந்தி, அதை விட அதுக்கு பக்கத்துலேயே இந்த மரத்துக்குள்ளே ஆள் இருப்பார். மோரிஸ் ஆக்ஸ்ஃபோர்ட். அவற்ற மகன். எத்தனையாவது மகன் நீங்கள்? எத்தனையாவது மகன் ஆள்ட? நான் கடைசியா? என்ன ஆள் இன்னும் வீட்டை போற திட்டம் இல்லையா ஆளுக்கு? யாருக்கு? எனக்கு. அப்பாவுக்கு தான். ஐயா இது அன்னைக்கும் ஓடும், இதெல்லாம் அண்ணன் ஓடுங்க. ஆள் வந்து என்ன மாதிரி கட்டு முறுக்கமோ இல்லை? நல்ல மைனர் தான். இப்போ மறைக்குதில்ல வீட்டை? ஏறா கைஃபாட் அவற்ற கைஃபாட்டு ஏறா அதேலோ
கடவுளா கொண்டு இங்கே விட்டுட்டு இங்க வீட்டை வேலையை போய் அவனை மறைச்சா ஒரு சிக்கலும் இல்லையோ? இல்லை ஐயா எனக்கு கேட்ட வேலையில செய்து போட்டு வீட்டுல இல்ல வாகனத்தை கொண்டு வேண்டாம்னு சொன்னா சொல்லிக்கோப்ப. கேட்கும் இன்றைக்கு எடுக்க வேண்டாண்டா இருக்காது இல்லையாண்டா கயிறு வந்தா பூ நீங்க கடைசி பிள்ளை. ஆனா இந்த வயசுல வேலை செய்த மனுஷன் இப்போ 50-60 எல்லாரும் விட்டுட்டு வீட்டை இருக்கிறாங்க. 90 வயதுல ஆனா கேட்ட வேலை நாங்க செய்ய மாட்டோம். செய்ய மாட்டீங்களே? இவர் என்ன செய்வார் முந்தி அவருக்கு? இங்க வாங்க நில்லுகோ நில்லுகோ. என்ன வார போறோம் இவரை பிடிக்கிற பாத்தீங்களா? நீங்கள் செல்லப்பாட என்ன செய்றீர்கள்? அம்மாடி செல்லப்பாவோட நான் ஃப்ரெண்டு, அது சொந்த காரணம், அதோட ஃப்ரெண்டாகவும் இங்கே சில சில பிரச்சனைகள் நான் தான் ரெண்டு சண்டித்தனக்காரர் எல்லாரையும் போடுறேன் ஆளு முந்தி சண்டித்தனக்காரரு. அம்மா சும்மா பார்க்க அப்படிதான் கடவு சின்னண்டாலும் கேரம் கூட அவரோ ஆள் பார்த்தா தானே ஒண்ணும் இல்ல சுட்டவாளி நிக்குது. உங்களுக்கு தெரிய விடாலும் வாகனம் ஓடுறாரு இவர். என்னடி இவரா? இவர் அப்போ 60ஆம் ஆண்டு சொல் 50 வருஷம் 50 வருஷத்துக்கு ஆக்சிடென்ட் ஏதோ அது ஆக்கள் இருந்து விட்டுட்டு ஓடுனேன். ஆனா இந்த வயசுல வேலை செய்யறதுன்ற ஆள் நல்ல இதுதானே, தண்ணி கண்ணி ஒன்றும் இல்லை, நல்ல இது. என்ன செய்யறது அந்த நேரம் கஷ்டம் பிடிப்போட வேலை செஞ்சா செய்யலாம். சரியா சந்தீபா போக முடியும். பாருங்க தலைவர் இருக்கார் 90 வயசுல நாங்க எல்லாம் இப்படி ஆளாக்களை வாய்களை யோசிக்கிறது. இந்த வயசு வரைக்கும் நாங்க என்ன செய்வோம் சொல்லி இதை பற்றி சொல்லுவீங்களா? வாகனத்தை பற்றி சொல்லுங்க. எப்படிப்பட்ட வாகனம் இது? இது ஒரு திறமையான வாகனம் ஐயா. இது வந்து ஒரு தைரியசாலி வாகனம். இது வந்து தைரியசாலி, மற்ற மாதிரி இல்லை. இப்போ வந்ததுகள் சும்மா ஒருக்கா தட்டினா கோழி முட்டை மாதிரி. இது அப்படி இல்லை, இது நல்ல வாகனம். இது எனக்கு பிடிப்பு. இந்த கழுகெல்லாம் வச்சுக்கிறீங்க? கழுகு எல்லாம் லைட்டு பூட்டியிருக்கு, அதுக்கெல்லாம் பெஞ்ச் கோன் இருக்குது, கொக்குலாம்பு இருக்குது, ரேடியோ இருக்குது, எல்லாம் இருக்கா? எல்லாம் முழுக்க இருந்தா என்ன? உள்ளு வாங்க வாங்க. வருது இருக்கா? இருந்தா சிங்கண்ணா. கதவு ஓட வேணாம் நாங்கள் இதை சொல்லி தான் தெரியும். சரி. இல்லை கேட்டுனாண்ணா, எல்லாத்துக்கும் நாம் தயார். எல்லாத்துக்குமா? வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தானே. வீட்டை இருந்தா வருத்தவங்க துன்பம் எல்லாம் பிடிச்சிடும். எனக்கு ஆண்டவன் என்று எனக்கு அந்த இது இல்லை. இல்ல இப்ப இங்க வந்து ஒரு நாளும் வேலையாளர்கள் திரிய பொழுதும் போகும் எல்லாம். எனக்குப்பா சாப்பாடு நேரத்துக்கு டைமும் கிடைக்கும். மற்றது குட்டி பார்க்க ஆட்டுகள் இதுகள் வெற்றில போடுகள் அதுகள் ஒன்றும் எனக்கு கிடையாது. ஆனால் ஒரு நண்பன் குடிச்சிட்டு கிட்ட வந்து வெக்க பிடிச்சா அவரை விட்டுருவேன். அவரு கிட்ட போயிருந்து போக மாட்டேன். நண்பன்ட்டு கூப்பிட்டாலும் போவேன். எனக்கு அது அந்த வெக்க மனம் தாங்க இயலாது. நான் குடிக்கிறேன் இல்லை. இவ்வளோ வயதாச்சு ஐயா, நான் அந்த பழக்கம் இல்லை. எத்தனை பிள்ளைகள்? 5 பேர். நீங்க பேர 5. நான் ஒரே கதையா சொல்றேன். பேரப்பிள்ளை, பூட்டப்பிள்ளை, பாட்டி போட்டி எல்லாரையும் கண்டுட்டேன். என்ற வயதில் முழு பேரையும் கண்டேன். இப்போ மூத்த பிள்ளைக்கு 7 பொம்பளை பிள்ளையும் 2 ஆம்பளை பிள்ளையும். அதில் இப்போ ஒரு பொம்பளை பிள்ளை, 2வது பொம்பளை பிள்ளை கனடாவில் நிற்கிறா. கொஞ்சம் தருவீங்களா எனக்கு? இல்லை, அவர் வந்து வீட்டுக்கு வந்தால் எனக்கு செய்ய வேண்டிய அலுவலெல்லாம் செய்துட்டு போவான். உங்களுக்கு தரத்துல எனக்கு ஒரு பங்கு தருவீங்களே? அது என்னுடைய மனச்சாட்சி சரியா இருந்தால் அதை நான் செய்வேன். எப்போ என்ன தருவீங்களா? நான் தருவேன். அப்போ இது பாடுபடிலாம் பிறகு போட்டதா இல்லை முதலே வந்ததோட? இது எல்லாம் இதோட வந்த சாமான். இதை மாற்றி கிடக்குவான் தம்பி. இதுக்கு இதை போடுறது இப்போ இல்லை. எல்லாம் நல்ல வளவாணிக்கு தானே. இந்த கனவேர் வாகனத்தை வச்சிருந்தா இந்த மண்ணுகள் ஆக்களையே தீராக்கினா துப்புரவு இல்லாம எல்லாம் இருக்கும். அடிக்கடியே துடைச்சு போடுவேன். இதெல்லாம் புதுசாக அடிச்சோம் இது? இதெல்லாம் இதோட வந்தது தான். நான் ஒன்றும் செய்யலை. நான் இப்போ சிலவழிச்சிருக்கேன். ஒரு
ஒன்று செலவழிச்சு போட்டேன். ஆ, ஓ இல்ல, இந்த பழைய முறையில தான் திராத்துறது என்ன ஓ பாருங்க இப்படி நான் ராங்கடோ. இல்ல நீங்க இருங்க நான் கதை கேட்டு தருவேன். ஆனா இந்த முந்தியெல்லாம் எங்களுக்கு இந்த திராட்சை பழத்துல அந்த பழைய காலத்து வாழை தோக்குவது அதே மாதிரி அப்படியே வச்சுக்கிறீங்க. விட்டுட்டு வேற வேலையை போச்சுன்னா போவீங்களா? நான் எனக்கு இப்போ தற்சமயம் தொழில் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறேன். ஆனால் ஆசை இருக்கு. வேலை செய்யணும். இப்படி வாகன சாரதியா வந்திருக்காடி என்ன ஆயிருப்பீங்க? நான் ஏதும் ஒரு தொழிலை எடுத்து ஆக்களை வச்சு செய்து கொண்டு இருப்பேன். பிரபலமா இருப்பீங்களா? ஓ இருப்பேன். நான் 42 பேர் எனக்கு கீழே வேலை செய்த ஆக்கள் இருக்கிறேன். நான் என்னுடைய கட்டிடங்களுக்கு அவையை வச்சு கொள்ளுவேன், வேலை செய்வேன். ஆனால் இப்போ நான் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ இப்படி ஒரு காரோட மேக்கடுறேன். இப்போ நான் காலமே ஓடி 1000 ரூபா உழைச்சிட்டேன். இந்த காரால 1000 ரூபா உழைப்பீங்க. நான் சொல்லல அடி, அது வாய்ப்பான் பிழப்பியா. அதாவது வரா போகும், நின்றுட்டு வீட்டையும் திரும்புவேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இது என்னுடைய சொந்த பொருள். கிடைச்சால் பிள்ளைகளுக்கு கொண்ட கொடுப்பேன், இல்லைண்டா அப்படியே பேசாமல் நிற்கும் கார். ஒருத்தருக்கும் பொறுப்பு சொல்ல தேவையில்லை. ஒரு எத்தனை மணி வாரது படிக்கிறதுக்கு? காலமே இதில் 8 மணிக்கு வருவேன். 8 மணிக்கு வந்தால் நான் ஒன்று என்னால் இரவு ஓட்டம் ஓட இயலாது. ஏன்னா இப்போ லைட்டுகள் டிம் பண்ண தெரியல அவங்களுக்கு. அவங்க ஒரு இதாக பிடிச்சி கொண்டு வருவாங்க. நாங்கள் டிம் முக்கியம். அப்போ டிம் பண்ணாலும் அவங்க டிம் பண்ணாங்க. ஆனபடியாக அவங்களோட சோழியும் பண்ணான் சுரட்டும் பண்ணாண்டு போட்டு 5 மணியோட ஓட்டம் நிப்பாட்டி வீட்டை போய். சரியா, வாழ்த்துக்கள். இந்த வயசுல நிறைய பேர் அடுத்த தங்கி வாழலாம். நீங்களே செய்து ஒரு தொல்லை இருக்கணும்னு யோசிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதான் உங்களை பார்த்துட்டு போகணும் வந்தேன். என்ன ரொம்ப சந்தோஷம். உங்களை இப்போ வேற பிடிக்கணும், வேற உங்களை பார்க்கணும்னா என்ன உங்களை வந்து பிடிக்க தொடர்பு கொள்றது? இதில் இந்த டிக்கெட் கடைக்காரால கேட்ட உடனே அவன் வீட்டை அந்த கடை அதில் இருக்கிற ஆக்களை கேட்டாலும் வீட்டை காட்டுவேன். இந்த வீடு முன் வீடு அவைய கேட்டாலும் கொண்டாந்து உங்களை என்ற வீட்டில் விடுவேன். ஓ இங்கே ஒரு தரம் என் பேர் வந்து செல்லப்பா என்று காரக்கார செல்லப்பான்னு சொன்ன உடனே தெருவில் நிற்கிற அத்தனை பேரும் கொண்டாந்து உங்களை வீட்டை விட்டுட்டு போவேன். சந்தோஷம். அப்படியா நாக்களை சந்திக்கிறேன். அப்படியா கலைவரை சந்திச்சு அன்னைக்கு ஒரு ஐயா சந்திச்சுன்னா 102 வயசு இப்போ இருக்கிறார். ஓ அவரோட மூவ் பண்ணிக்கு யாரோ காய்ச்சி கொண்டு இருந்தது. நீங்கள் தான்? நான் தான். வடிவா பாருங்க. நான் ரைட் படம் பிடிக்க தெரிஞ்ச. சரி 102 அந்த தாத்தாவோட நீங்கள் காய்ச்சி கொண்டு இருந்த பாத்தீங்களே? நான் பார்த்தேன். 102 வயசு தாத்தாவோட காய்ச்சினாலும் இப்போ 90 வயசு தாத்தாவோட காய்ச்சி இருக்கிறேன். அவர் ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் கனடாவிலிருந்து வந்து படம் பிடிச்சா கொஞ்சம் காசு தாங்க. இல்லை ஐயா, எனக்கு தயவு செய்து அதை போக எனக்கு தான் காசு தந்துட்டு போவினேன். நான் கொடுக்குற பேட்டிக்கு எனக்கு காசு தந்துட்டு போவினேன். அதைத்தான் எதிர்பார்ப்பேன் நான். ஆனால் நீங்கள் அப்படி கேட்டால் எனக்கு ஒன்றும் வேண்டாம் ஐயா, நீங்கள் போயிட்டு வாங்க ஒன்று தான் சொல்லுவேன். ஒரு தரைக்கும் இல்லை அதுக்கா இல்லையா, பகுடியோ பெட்டியோ அன்பு குறையாம கதைச்சால் அதுக்கு தக்க உதவிகளை நாங்கள் செய்வோம். இன்னைக்கு நீங்கள் வயதியெல்லாம் வந்திருக்கிறீங்கடா, என்னோட பல்லெடுத்துறையில் வேண்ட விடுவீங்களோ ஐயான்னு சொன்னால் என்னோட நீங்கள் பழகின பழக்கத்துக்கு உங்களுக்காக கொண்டு நான் பல்லெடுத்துறையில் இறக்கி போட்டு வருவேன். அந்த மனசுதான் தெரியாது. நான் வந்து நல்லது தான் செய்வேன். ஒரு தடவை வேண்டி போட்டு இல்லையண்டு ஏமாத்திர அதுகளுக்கெல்லாம் நான் போக மாட்டேன். இவ்வளோ வயதாச்சு. இந்த 90 சந்தையில் அங்கால முருகன் இருக்கிறார், கேட்டு பாருங்கோ. யாரும் என்ன காசு தரணுன்ற ஒரு கடைக்காரன் சொன்னால் நான் மீசையை வெட்டி விடுவேன். அப்படியே நான் புழங்குறேன். எந்த இதுக்கு
தாரதுக்கு ஆக்கள் இருக்காங்க. அதான் அதான். ஓ இப்போ ஒரு சோடா எடுத்து தாண்டாலும் தர்ற கால் இருக்கு. ம். தேத்தாண்ணி வேண்டி தாரங்க ஐயா ஒன்றும் வேண்டாம், எந்த கையால நான் வேண்டி குடிப்பேன். நான் பார்த்தேன். அப்பளா நான் ஒரு சரி ஐயா. சந்தோஷம் உங்களை சந்திச்சது, இப்படியான ஆட்களை சந்திக்கிறதா. ஓம் ஓம் அட்டையம் பேர் ஓ ஓம் ஓம் சரி ஐயா.